மொறு மொறுன்னு தோசை சுட்டு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ தோசை சாப்பிட்லாம். கணக்கே இல்லாத அளவுக்கு சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி டக்கரான ஒரு சட்னி ட்ரை பண்ணலாம். அதுக்கு முதல்ல எண்ணெய் ஏற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி காரத்துக்கு ஒரு மிளகா தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா போட்டு லைட்டாக வெங்காயம் வணங்கி வந்ததுக்கப்புறமா நல்ல கலராக இருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டு அதையும் இந்த மாதிரி லைட்டாக வணக்கி விட்டதுக்கப்புறமா மல்லித்தலையை கருவேப்பிலையும் போட்டு மறுபடியும் லைட்டாக வணக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சட்னிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். சூடு ஆறதுக்கப்புறமா நம்ம இந்த சட்னி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகரப்பாக அரைக்கணுங்க. இந்த சட்னியோட டேஸ்ட்டே அந்த லெவலுக்கு அரைக்கும் போது தான். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இது பவுலில் போட்டுக்கலாம். இதுக்கு தாளிப்பில் தேவையில்லைங்க. இட்லி, தோசை, அப்பம், குழிப்பணியாரம் எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக 5 நிமிஷத்தில் வேலை முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சட்னி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலும் கேடே வராதுங்க. இப்போ தோசை நல்லா மொறு மொறு நெய் ஊற்றி இந்த மாதிரி ஒரு தோசையை சுட்டு எடுத்து அது கூடயே இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அருமையாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சதுமே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நம்மளோட தோசை ரெடி, சட்னி ரெடி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி சட்னி நீங்களுமே அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.